சிவா, முதல்ல பார்வதி கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போ. என்ன மொத்த குடும்பமும் சேர்ந்து அப்படி நடிக்கிறீங்களா? புள்ளையும் கிள்ளி விட்டு அப்படியே தொட்டில ஆட்டுற மாதிரி டிராமா பண்றீங்களா எல்லாரும்? என் மண்டையை உடைச்சு ரத்தம் வந்ததுக்கு அப்புறம் அப்படியே ஆறுதல் சொல்ற மாதிரி நடிக்கிறீங்க. இதோ இந்த மனுஷன் அண்டாவை எடுத்து அடிக்கிற வரைக்கும் நீங்க எல்லாருமே வேடிக்கை தானே பார்த்துட்டு இருந்தீங்க. ஐயோ பார்வதி, யோ என்னையா நான் அப்படின்னு தப்பா சொல்லிட்டேன்? ஒண்ணுத்துக்கு 100 தடவை நான் சொல்றேன், உங்க அண்ணன் இன்னொரு பொண்ணை வச்சிருக்காரு. இத நான் மட்டும் சொல்லல, இந்த ஊரே சொல்லுது. பார்வதி சிவா, சிவா, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. இன்னொரு தடவை என் அண்ணனை பத்தி ஏதாவது மரியாதை குறைவா பேசுன, வாயிலிருந்து ஏதாவது வார்த்தை வந்துச்சு, இன்னைக்கு தாண்டி உனக்கு கடைசி நாளா இருக்கும். மண்டை உடைச்சு ரத்தம் வர வச்சுட்டு இப்போ அடிச்சு கொல்ல வர வரீங்களா? தொட்டு தாலி கட்டின பொண்டாட்டியை விட உங்களுக்கு உங்க அண்ணன் ரொம்ப பெருசா போயிட்டாருல. ஏய் ஆமாண்டி, எனக்கு இந்த உலகத்துல எல்லாமே என் அண்ணன் தான். அவரு ஒரு கால்ல போட்டிருக்கிற செருப்பு இருக்குல்ல, அதுக்கு இருக்கிற தகுதி கூட உனக்குல கிடையாதுடி. ரொம்ப பேசுறீங்க. எனக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு அப்புறம் சொல்லிட்டு என்ன நடக்கும்னு தெரியாது. ஏய் என்னடி நடக்கும்? என்ன நடக்கும்? என்ன பயமுறுத்துறியா? ஏய் நீ செத்து போனா கூட எனக்கு கவலை இல்லடி. ஓடி, அதுக்கெல்லாம் நானு ஒரு துளி கூட கவலைப்பட மாட்டேன். ஓஹோ, நான் செத்து போனா கூட உங்களுக்கு கவலை இல்லைல்ல? மொத்த குடும்பமும் சேர்ந்து சதி பண்ணி என்ன கொல்ல பாக்குறீங்கல்ல? இந்த குடும்பத்துல இருக்கிற யாரையுமே நான் சும்மா விட மாட்டேன். என் மேல கைய வச்சதுக்கு கண்டிப்பா நீங்க வருத்தப்படுவீங்க. ஏய், என் அண்ணனை பத்தி நீ திரும்ப தப்பா பேசுன, உனக்கு இனிமே இந்த வீட்டுல இருக்கிற தகுதி கூட கிடையாது. கிளம்பு, முதல்ல வீட்டை விட்டு வெளியே கிளம்பு. கிளம்புடி முதல்ல.